ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏசர் நைட்ரோ ஒயர்லெஸ் கேமிங் ஹெட்செட் மாடல் நம்பர் வந்து NTWL100. ஓகேங்களா? இது வந்து ட்ரிபிள் மோட் சொல்லுவாங்க. அதாவது ஒயர்லெஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டு ஆக்ஸ் கேபிள் போட்டு சி டைப் கொடுத்துருக்காங்க இதில். அது நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசி யூஎஸ்பிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 7.1 விர்ச்சுவல் சரௌண்ட் சவுண்டோட வருதுன்னு போட்டிருக்காங்க. அது வந்து அது உண்மையாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு டால்பி அட்மாஸோட அந்த ட்ரைலர் செக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. பட் பேஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு நான் இல்லை. ஏன்னா நான் இன்இயர் ஹெட்செட்டே யூஸ் பண்ணி பழகிட்டேன்னா அதில் இருந்த பேஸ்க்கு இதுக்கு இருந்த பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் நம்ம வந்து அது வந்து மேனுவலாக இங்கே மாற்றிக்கலாம். செட்டிங்ஸு இங்கே விண்டோஸில் போய் மாற்றிக்கலாம். நம்ம சவுண்ட் செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா கீழே அட்வான்ஸ் மோர் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்கள் டிவைஸ் காமும், கனெக்டட் டிவைஸ். இப்போ நான் அதில் தான் பேசிகிட்டு கனெக்ட் பண்ணி அதில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பேஸ் பூஸ்ட்டையும் இந்த ஹெட்ஃபோன் விர்ச்சுவலைசேஷனையும் எனேபிள் பண்ணிங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. இது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக இருந்துச்சு. உங்களுக்கு சரௌண்ட் சவுண்டு நல்லா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பேஸும் ஓரளவுக்கு வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பேஸ் அந்தளவுக்கு பூஸ்ட் ஆகலை. மேபி நான் இன்இயரில் யூஸ் பண்ணி பழகிறதுனால ஃபஸ்ட்டு நான் போடும்போது எனக்கு வந்து சவுண்டு டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக தெரிஞ்சு. ஏன்னா இன்இயர் தான் நான் மேக்ஸிமம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவர் த இயர் இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா அதில் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அந்த செட் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாளாக டைம் எடுத்துச்சு. இப்போ தான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் போட்டிருக்கேன். இதோட வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுக்குறாங்க. அது வந்து டைப் சி எனேபிள்டு. அப்புறம் வந்து சார்ஜர் யூஎஸ்பி போகிறது. அப்புறம் அந்த டாங்கிள் 2.4 GHz ஒயர்லெஸ் டாங்கிள் கொடுக்குறாங்க. பட்டன்ஸ் இதில் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். அதனால் நீங்கள் உட்காந்த இடத்துலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன், மியூட்டு எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் இந்த பேசிகிட்டு இருக்கிற மைக்கும் டிட்டாச்சபிள் மைக். இதை நீங்கள் கழட்டி தனியாக வச்சுக்கலாம். இந்த பாட்டை இப்படி தனியாக கழட்டி வச்சிடலாம். ஒன்ஸ் மாட்டிட்டீங்கன்னா திருப்பி எனேபிள் ஆயிரும். கழட்டிட்டிங்கன்னா மியூட் ஆயிரும். அது ஒர்க் ஆகாது மைக்கு. ஸோ ஃபார் குட் மைக் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வருகிறது உங்கள் கேம் எக்ஸ்ப்ளோரர். டாட்டா, பாய்.